ஸ்ரீரங்க வீர ரகுபுங்க மேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர விருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியம் அகம் பிரபத்யே. இது வரைக்கும் யதீந்திரமாய தீபிகையில ஸ்மிருதியானது பிரத்யக்ஷத்துல அந்தர்பாவம் அடையிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதுக்கு மேல யதா ஸ்மிருதேः பிரத்யக்ஷே அந்தர்பாவः ததா सोऽयं देवदत्तः इति பிரத்யபிஜ்ஞாயாः अपि பிரத்யக்ஷே அந்தர்பாவः. எப்படி ஸ்மிருதியானது பிரத்யக்ஷத்துல அந்தர்பாவம் ஆறுது அப்படின்றத பார்த்தோமோ, அதே மாதிரி சோயம் தேவரத்தா அப்படின்னு ஒரு பிரத்யக்ஷம் பிரத்யபிக் சோயம் தேவரத்தா அப்படின்னா நேற்றைக்கு பார்த்தவன் எவனோ அவனே அப்படின்னு சொல்றது பிரத்யபிக்ஞா. ஸ்மிருதிக்கும் இதுக்கும் முதல்ல ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நான் நேற்றுக்கு பார்த்தேன் ஒருத்தரை, அவரை பற்றியதான ஞாபகம் இருக்கு. அது அந்த ஞாபகத்தை வச்சுட்டு நான் இன்னைக்கு அவரை பார்க்கிறேன், நான் தான் நேற்றுக்கு அவரை பார்த்தனே அப்படின்னு சொல்றேன். அது பிரத்யபிக்ஞா, அது ஸ்மிருதி. நான் நேற்றுக்கு ஒருத்தரை காஞ்சிபுரத்துல பார்த்தேன், அவரை இன்னைக்கு நான் மதுராந்தகத்துல பார்க்கிறேன், அது ஸ்மிருதி, மரணம். நான் நேற்றுக்கு ஒருத்தரை பச்சை கலர் மஞ்ச வேஷ்டியோட பார்த்தேன், பச்சை கலர் சட்டை மஞ்ச வேஷ்டியோட பார்க்கிறேன். அதே மாதிரி ஒருத்தரை இன்னைக்கு பச்சை கலர் சட்டை மஞ்ச வேஷ்டியோட பார்க்கிறேன். நேற்றைக்கு இவரை பார்த்தேன், இவர் பச்சை கலர் சட்டை மஞ்ச வேஷ்டி தான் உடுத்திட்டு இருந்தார். அதே பச்சை கலர் மஞ்ச வேஷ்டியோட இன்னைக்கு நான் இவரையும் பார்க்கிறேன், இவரை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. ஏதோ ஒரு பொருளை வைத்து அந்த பொருளின் மூலமாக ஒருவரை நாம் மீண்டும் மீண்டும் உணர்ந்தால் அது பிரத்யபிக்ஞை. புரியுறதா? ஒரு பொருளை வச்சு நேற்றுக்கு ஒருத்தரை பார்த்தேன், அந்த நேற்றுக்கு பார்த்தவர் யாரோ அவரையும் மறுபடியும் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அவரை பார்த்தது என்பது ஒரு அடையாளத்தை கொண்டு அவரை பார்த்தேன். அதே அடையாளத்தை கொண்டு இன்று மற்றொருவரை நான் சந்திக்கின்றேன் அல்லது அவரையே சந்திக்கின்றேன். அப்பொழுது அந்த அடையாளத்தின் மூலமாக அவரை நான் கண்டுகொண்டால் அது பிரத்யபிக்ஞா. ஸ்மிருதி அடையாளம் கிடையாளெல்லாம் கிடையாது, அப்படியே பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிறது ஸ்மிருதி. பிரத்யபிஜானம், அபிஜானம்னா நினைவூட்டுதல். அபிஜானம் அப்படின்னா நினைவூட்டுதல். அந்த நினைவூட்டுதல் அப்படின்றது இருக்க, அதை கொண்டு முடிவு பண்றதுதான் பிரத்யபிஜம். பிரதி அபிஜானம், ஆனால்தான் அபிஜான சாகுந்தலம் அப்படின்னே சொல்றோம். காளிதாசனுடைய நாடகத்துக்கு பேர் அபிஜானம்னா. அந்த மோதிரம் தண்ணிக்குள்ள விழுந்துடுறது. துஷ்யந்தன் சகுந்தலை கொடுத்த மோதிரம் தண்ணியில நழுவி விழுந்து அதை ஒரு மீன் சாப்பிட்டுட்டு அந்த மீனவன் அந்த மீனுடைய வயத்துக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்துன்னு போய் கடையில கொடுக்க போகும்பொழுது அந்த கடைக்காரர்கள் இது ராஜமுத்திரையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணி ராஜா கிட்ட அழிச்சுன்னு போயிடுறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு சகுந்தலையுடைய ஞாபகம், தூர்வாசரனுடைய சாபத்தினால் எந்த சகுந்தலையுடைய நினைவு மறந்து போயிருந்ததோ அந்த நினைவெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துடுறது. அதுதான் அபிஜானம். அதனால்தான் அபிஜான சாகுந்தலம். அதான் இந்த இடத்துல பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்றோம் நாம.
यथा स्मृतेः प्रत्यक्षे अंतर्भावः तथा सोऽयं देवदत्तः इति प्रत्यभिज्ञायाः अपि प्रत्यक्षे अंतर्भावः। अच्छा, अस्मन् मते अभावस्य भावांतर रूपत्वात् तज्ஞானஸ்யாபி பிரத்யக்ஷே அந்தர்பாவः. அடுத்தது, நம்ம பட்சத்துல அபாவம் அப்படின்னு ஒன்ன ஒத்துக்கல. ஏன் அபாவத்தை நாம ஒத்துக்கல அப்படின்னா, அபாவஸ்ய பாவாந்தர ரூபத்துவாது. இல்ல இல்லைன்னு சொல்றது அவசியம் இல்லை. இல்லாத ஒரு பதார்த்தத்தை பற்றி பேசுவதை காட்டிலும் இருக்கின்ற பதார்த்தத்தை பற்றி பேசுவது சிறப்பு. இந்த நான் சின்ன வயசெல்லாம் பார்த்திருக்கேன், இப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல பக்கத்துல இந்த கடையெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப அழிஞ்சே போச்சு. சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் இருக்கும். அதுல போய் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவான் அம்மா. இதை போய் வாங்கிட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வா. நாங்களே தான். இப்பெல்லாம் பசங்களை நம்ம வெளியே அனுப்புறது இல்லை. அப்பெல்லாம் நாங்களே தான் போய் வாங்கிட்டு வருவோம். கீதா மாமி ஏதோ பண்றேன், என்ன பண்றேன்னு தான் தெரியல. ஸ்கிரீன்ல ஏதோ எழுதுறேன், என்ன எழுதுறேன், அது எப்படி தடுக்கிறது மறந்து போச்சு எனக்கு. சரி போட்டோம். சாரி, அது எடிட் பண்ண உங்களதுல வரும் தெரியாது. நான் அந்த இதுல நீங்க சொல்லி கொடுக்கச்சே நான் டைப் பண்ணிட்டே வருவேன். அது மாதிரி ஆயிடுச்சு. சாரி. இல்ல 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 இல்ல, இது வேற. சரி சரி. நான் கம்ப்யூட்டர்ல நீங்க சொல்றச்ச அதுலயே எழுதிட்டே வருவேன். இது அண்டர்லைன் சரி சரி பண்ணேன் நானு. சரி சரி. சாரி. அஸ்மன் மத்தே, நாம சின்ன வயசுல அந்த கடைக்கு போவோம். நாம போய் கடையில இந்த மாதிரி கடுகு இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த அண்ணாச்சி வந்து கடுகு இருக்கு இல்ல, அவர் கடையில கடைக்கு கடுகு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் வாயில இல்லைன்னே வராது. அவர் என்ன சொல்லுவார், கடுகு இல்லைன்னா கடுகு இல்லைன்னு சொல்ல மாட்டார். மிளகாய் இல்லை, மிளகாய் இருக்கு, உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு. ஏன்னா இல்லைன்றத சொல்லக்கூடாது. இல்ல இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு பெரியவாள் அந்த நாள்லயே சொல்லுவான். அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லாத அப்படி. அதே மாதிரி அபாவசிய பாவாந்தர ரூபத்துவாது. அபாவம்ன்றது எதுக்கு வேண்டாமே, அபாவம் அப்படின்னு ஒண்ணு தேவையே இல்லையே. ஏன் அபாவம் வேணாம்? அபாவசிய பாவாந்தர ரூபத்துவம். அபாவம் அப்படின்றது பாவாந்தரமா இருக்கோ இல்லையோ, இல்லாத ஒரு பதார்த்தத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக இருக்கின்ற பதார்த்தம். சரி, அபாவத்தை அவ எப்படி ஒத்துன்னு இருக்கா? நையாயிக்கர்கள் அபாவத்தை 4 விதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிராகபாவம், பிரத்வம்சாபாவா, அத்தியந்தாபாவா, அந்யோன்யாபாவா அப்படின்னு அபாவத்தை 4 விதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், பிராகபாவா, பிரத்வம்சாபாவா, அத்தியந்தாபாவா, அந்யோன்யாபாவா அப்படின்னு அபாவத்தை 4 விதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக ஒத்துண்டிருக்கா அவ இதெல்லாம்? பிராகபாவம் அப்படின்னா, கட்டம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அபாவம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கட்டம் உண்டாவதற்கு முன்பு அங்கே ஒரு அபாவம் இருந்தது, அதனால அது பிராகபாவா. கட உற்பத்தே பிராக்கு ஏகா அபாவகான்னு அர்த்தம். கடம் உண்டாவதற்கு முன்பு அங்கு ஒரு அபாவம் உள்ளது, அது பிராகபாவம். பிரத்வம்சாபாவம்னா, அபாவம்னா இல்லாமை. பிரத்வம்சாபாவம்னா கடம் உடைந்த பிறகு, துவம்சமான பிறகு அங்க ஒரு அபாவம் இருக்கு, அந்த அபாவம் பிரத்வம்சாபாவம் அப்படின்னு சொல்றா அவ. அதனால இது பிரத்வம்சாபாவம். அத்தியந்த அபாவம்னா கடத்தினுடைய முழுமையுமே இல்லாமை. அது எங்க இருக்கு? பட்டத்துல இருக்கு. கட அத்தியந்த அபாவா பட்டே.
பட அத்தியந்தாபாவா கடே. இது அத்தியந்த அபாவம். அத்தியந்த அபாவம் ஒண்ணுமே இல்லாமை. கடத்தினுடைய ஒன்றுமே இல்லாமை படத்துல இருக்கும் இல்லையா? இந்த மவுஸ் இருக்கு, இது கட அத்தியந்த அபாவம். கடத்தினுடைய முழுமையும் இல்லாமை இந்த மவுஸ்ல இருக்கு. அந்யோன்ய அபாவம் அப்படின்னா ரத்த கட்டம், ஸ்வேத கட்டம். அதாவது வெள்ளை குடம், சிகப்பு குடம். வெள்ளை குடத்தினுடைய அபாவம் சிகப்பு குடத்துல இருக்கு. சிகப்பு குடத்தினுடைய அபாவம் வெள்ளை குடத்துல இருக்கு. இது அபாவம் 4 இடத்துல அவ ஒத்துக்கிறோம். இந்த அபாவத்தை நாம ஒத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பதார்த்தம் இல்லைன்னா மற்றொரு பதார்த்தம் இருக்கு. பூதலே கத அத்தியந்தாபாவோ நாம. பூதலத்துல கத அத்தியந்தாபாவம் அப்படின்னா பூதலமே பூதலே கத அத்தியந்தாபாவா அப்படின்னு சொன்னா பூதலமே பூதலம் தான் இருக்கு. அது என்ன பூதலே கட அத்தியந்தாபாவம்? அதாவது தரையில் கடம் இல்லாமை. தரைதான் இருக்க, அப்புறம் என்ன தரையில் கடம் இல்லாமை அப்படின்னு சொல்றேன்? தேவையில்லையே, தரைதான் இருக்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாவாந்தர ரூபத்துவம். இது மாதிரி எல்லாமே கட பிராகபாவோ நாம. கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவம். எதுக்கு? அங்கதான் மிருத்து இருக்க. கடம் உண்டாறதுக்கு முன்னாடி மண்ணு தானே, அதான் மண்ணு இருக்க. மண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போங்களேன். அது என்ன கட பிராகபாவம்னு ஒண்ணு. கடத்வம்சம், கடம் உடஞ்ச பிறகு கபாலம், சில்லு, உடஞ்ச சில்லு இருக்க. அப்புறம் எதுக்கு அங்க கட துவம்சம்? வேண்டாமே. அதனால அபாவம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபாவத்தை நாம ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா பாவாந்தர ரூபத்வாத், நாம அதை பாவாந்தர ரூபமா ஒத்துட்டு இருக்கிறபடியினால. பிராயா புருஷேன அனேன பவித்தவ்யம் இத்யேதத் ஊஹா. பிராயா, இந்த புருஷனால் தான் இந்த காரியம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றது ஊகம். ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல கடைசியில இந்த மதுவனத்தெல்லாம் அழிச்ச பிறகு அந்த மதுவனத்தை பார்த்துட்டு இருந்தவன் என்ன பண்றான்? நேர போய் சுக்ரீவன்ட்ட, சுவாமி நீர் அமிச்ச குரங்கெல்லாம் என்னுடைய மதுவனத்தை துவம்சம் பண்ணிடுச்சு சுவாமி. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள புகுந்து என் மொத்த தோட்டத்தையுமே காலி பண்ணிட்டா சுவாமி அப்படின்னு சுக்ரீவன்ட்ட மதுவனத்தை பார்த்துட்டு இருந்தவன் போய் சொல்றான். உடனே சுக்ரீவன் சொல்றான் ராமன்ட்ட, போன காரியம் நிறைவேறி இருக்கும், அந்த வெற்றி களிப்பை அவர்கள் அங்கே கொண்டாடுகிறார்கள். கண்டிப்பா இந்த காரியத்தை செய்தவன் வாயுபுத்திரனான ஹனுமானாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவனை தவிர வேறு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அனுமதா இதம் கிருதம் சியாத், அனுமானால மட்டும்தான் இந்த காரியம் பண்ணப்பட்டு இருக்கும், வேற யாராலையும் இந்த காரியம் பண்ணப்பட்டு இருக்காது அப்படின்னு யார் சொல்றா? சுக்ரீவன் சொல்றான். அப்போ இந்த காரியத்தை செய்தவன் ஹனுமான் தான். பிராயா புருஷேன அனேன பவித்தவ்யம், இவனால் தான் இந்த காரியம் செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணான். அது ஊகம். புறக்கிம் சம்யகோயம் விருக்ஷா இதி அனத்யவசாயோ ஞானம் சம்சயா உக்தா. முன்னாடி எந்த விருட்சமானது இருக்கின்றது, என்ன விருட்சம் இருக்குன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன மரம் தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஒரு ஆலமரம் மாதிரியே ஒண்ணு இருக்கு, ஆனா அது ஆலமரம் இல்லை. இந்த பாக்கு மரம், தென்னை மரம் இதெல்லாம் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான மரங்கள். அப்போ இது ஆலமரம் மாதிரியே இருக்கு, ஆனா ஆலமரம் இல்லை. தென்னை மரம் மாதிரியே இருக்கு, ஆனால் தென்னை மரம் இல்லை. அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணப்பட்டால் புறா கிம் சம்யகோயம்,
அப்படின்னு ஹை 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 அப்படின்னு சொன்னா அது சம்சயம் சொன்னோம். இதெல்லாம் கூட பிரத்யக்ஷத்தில் தான் அந்தர்பாவமாகும். இந்த இந்த விஷயங்கள், இந்த அனத்தியவசாயமான விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷத்துல எப்படி அந்தர்பாவமாகும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்ற. இது இப்போதைக்கு நாம இது இப்படி தெரிஞ்சுக்கலாம். அனத்தியவசாயா அப்படி பிரத்யக்ஷ அந்தர்பாவா அப்படின்றத மட்டும் நாம இப்ப தெரிஞ்சுப்போம். சரி. புண்ணிய புருஷ நிஷ்டா பிரதிபாபி பிரத்யக்ஷ அந்தர்பாவா. புண்ணிய புருஷ நிஷ்டா இருக்கக்கூடிய பிரதிபா, அதாவது பூத காலத்துல நடந்தது, பவிஷ்யத் காலத்துல நடக்க போற விஷயம், பூத காலத்துல நடந்த விஷயத்தை சாட்சா்காரம் பண்றது, பவிஷ்யத் காலத்துல நடந்த நடக்க போற விஷயங்களையும் சாட்சா்காரம் பண்ணால் அதுவும் பிரத்யக்ஷத்துல, அதுக்கு பேர் பிரதிபான்னு பேரு, அதுவும் பிரத்யக்ஷத்துல தான் அந்தர்பாவம். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை கண்ணுக்கு எதிர பார்த்து சொல்றது, 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போறதோ அதையும் கண்ணுக்கு எதிர பார்த்து சொல்றது. அப்படி இருந்தா அதுவும் பிரத்யக்ஷத்துல தான் அந்தர்பாவம். இதுக்கப்புறம் எல்லாமே பிரத்யக்ஷத்துல தான் அந்தர்பாவம். எல்லாமே இதுவரைக்கும் பிரத்யக்ஷத்துல அந்தர்பாவமான விஷயங்கள்லாம் சொன்னார். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்றத சொல்றார். ஏற்படக்கூடியதான, தோன்றக்கூடியதான எல்லா அறிவுமே யதார்த்தம் தான். அயதார்த்தம் என்பது கிடையவே கிடையாது. இது விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய மதம். கயிற்றை பார்த்து இது பாம்பு என்று தெரிவித்தால் அதுவும் சத்தியம்தான். வெள்ள சங்க பார்த்து மஞ்சள் சங்கு என்று தெரிவித்தாலும் அதுவும் சத்தியம்தான். சுக்திய பார்த்து இதம் ரஜதம் என்று தெரிவித்தாலும் அதுவும் சத்தியம்தான். தோன்றக்கூடியதான ஞானம் எல்லாமே சத்தியமான ஞானம்தான். அசத்திய ஞானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாமே யதார்த்தம் தான். பிரமஜானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாமே யதார்த்தம் தான். பிரமம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன் பிரம்மஜானம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றார் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இதுல கொஞ்சம் மதபேதங்கள் இருக்கு. ஞானம் அப்படின்றது கியாதி அப்படின்னு பேரு. கியாதி அப்படின்னா ஞானம். இதுல சாஸ்திரக்காரர்கள் பலவிதமான கியாத்திய ஒத்துண்டிருக்காங்க. ஆத்ம கியாதி, அசத்யாதி, அக்கியாதி, அந்யதா கியாதி, அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு 5 விதமான கியாத்திய ஒத்துண்டிருக்காங்க. ஆத்ம கியாதிர் அசத்யாதி, இதோ கீழே இருக்கு பாருங்க. ஆத்ம கியாதிர் அசத்யாதி, அக்கியாதி கியாதிரன்யதா, ததா அனிர்வச்சனீய கியாதி இத்யேதத் கியாதி பஞ்சகம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆத்ம கியாதி, அசத் கியாதி, அக்கியாதி. ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன் பாருங்க. ஆத்ம கியாதி, அசத் கியாதி, அக்கியாதி, அந்யதா கியாதி, அனிர்வச்சனீய கியாதி இத்யேதத் கியாதி பஞ்சகம் அப்படின்னு ஒத்துருக்கோம். அதுல ஆத்ம கியாதி யோகாச்சாரன் ஒத்துருக்கான். அப்புறம் அசத்கியாதி மாத்தியமிக்கன் ஒத்துக்கிறான். அசத்கியாதி மாத்தியமிகனும் ஒத்துக்கிறான், மீமாம்சகனும் ஒத்துக்கிறான். அதான் அக்கியாதி, க்ஷமிக்கணும். ஆத்மக்கியாதி யோகாச்சாரன், அசத்கியாதி மாத்தியமிக்கன், அக்கியாதி மீமாம்சகன், அந்யதா கியாதி நையாயிகன், அனிர்வச்சனீய கியாதி அத்வைதி. இருக்கு பாருங்க ஸ்லோகம். யோகாச்சாரா மாத்தியமிகா ததா மீமாம்சகாபி நையாயிகா மாயினஸ்ச பிராயः கியாதி கிரமாத் ஜகுஹு
யோகாச்சாராக மாத்தியமிக்காக ததா மீமாம்சகாக அபி. அப்படின்னா 5 கியாதி மறுபடியும் சொல்றேன். ஆத்ம கியாதிகி, அசத் கியாதிகி, அக்கியாதிகி, அந்யதா கியாதிகி, அனிர்வச்சனீய கியாதிகி அப்படின்னு 5 கியாதிகள். அதுல ஆத்ம கியாதிகி யோகாச்சார பௌத்தன், அசத் கியாதிகி மாத்தியமிகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பௌத்தன், அக்கியாதிகி மீமாம்சகன், அந்யதா கியாதிகி நையாயிகன், அனிர்வச்சனீய கியாதிகி அத்வைதி. இவ 5 பேரும் 5 கியாத்திய ஒத்துருக்கா. இது மண்டன மிஸ்ரருடைய ஸ்லோகம். ஆத்ம கியாதி, ரசத்யாதி, அக்கியாதி, கியாதிரண்யதா, ததா அனிர்வச்சனீய கியாதி இத்தியேதத் கியாதி பஞ்சகம் அப்படின்னு மண்டன மிஸ்ரருடைய ஸ்லோகம். அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பங்கி பாருங்க. அக்கியாத்தியாதி, அக்கியாதி, ஆத்மக்கியாதி, அசத்யாதி, அனிர்வச்சனீய கியாதி, அந்யதா கியாதி, கியாதிவாதினः நிரஸ்ய சத்யாதி பக்ஷ ஸ்வீகாராத். இந்த 5 கியாத்தியும் நம்ம கண்டிச்சிட்டோம். இந்த ஆத்ம கியாதி, அசத் கியாதி, அக்கியாதி, அனிதா கியாதி, அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 5 கியாதிகளையும் நாம கண்டிச்சிட்டோம். இந்த 5 கியாதிகளையும் கண்டிச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னா யதார்த்த கியாதிகி அப்படின்னு ஒண்ணு ஒத்துருக்கும். யதார்த்த கியாதிகி அப்படின்னு ஒத்துருக்கும். எல்லாமே உண்மை. யதார்த்த கியாதினா என்ன அர்த்தம்? எல்லாம் உண்மை, பொய்ன்றதே கிடையாது. ஞான விஷயசிய சத்தியத்துவம். சரி, சத்யாதிகி நாம நாதமுனியினுடைய ஒரு வாக்கியம். ஷஷ்டீச்ச இயம் யதார்த்த கியாதிகி அப்படின்னு ஒரு வாக்கியம். சத்யாதிகி நாம ஞான விஷயசிய சத்தியத்துவம். ஞானத்துக்கு எது விஷயமாகிறதோ அது சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. சத்தியம் ஞான விஷயசிய சத்தியத்துவம். இப்போ கடம் ஞானத்துக்கு விஷயமாறுது. அயங்கட்டகா அப்படின்னு ஞானத்துக்கு விஷயமாறுது. ரஜ்ஜுவை பார்த்து அயம் சர்பகா அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஞானத்துக்கு விஷயமாறுது. சுத்திய பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஞானத்துக்கு விஷயமாறுது. அப்போ ஞானத்துக்கு விஷயமாக கூடிய எல்லாமே சத்தியம்தான். ஞான விஷயசிய சத்தியத்துவம். ஞானத்திற்கு விஷயமாக கூடியதான எல்லா பதார்த்தங்களுமே சத்தியம். தர்ஹி பிரமத்துவம் கதம் இது சேத். அப்போ பிரமம் எப்படி? தர்ஹி பிரமத்துவம் கதம் இது சேத். அப்போ பிரமம் எப்படி ஏத்துக்கிறது? பிரம்மம் லோகத்துல ஒண்ணுமே கிடையாதா? ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்கா. 30 பேர்ல ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னா 29 பேர் நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம். 30 பேரும் நல்லவர்கள் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? கெட்டவன்னு ஒருத்தனை காமிச்சா தானே நல்லவர்கள் அப்படின்னு பிரிச்சு காட்ட முடியும். எல்லோருமே நல்லவர்கள்னா நல்லவர்கள்ன்ற விவகாரமே இருக்காது. இவர்கள் எல்லோரும் தீயவர்கள், இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ சர்வசியாபி ஞான விஷயசிய சத்தியத்துவம்னு சொன்னீங்கன்னா ஞான விஷயசிய சர்வசியாபி சத்தியத்துவம்னா எப்படி ஒத்து வரும்? பிறகு பிரமத்துவம் கதம் இது சேத். பிரமம் இல்லாம எப்படி சத்தியம் வரும் அப்படின்னா விஷய விவகார பாதாத்து பிரமத்துவம். விஷய விவகாரம் ஏற்படலைன்னா அது பிரமம். சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு சொல்றோம். அந்த ரஜதத்தை எடுத்துன்னு போய் காலில் கொலுசு பண்ணி போட்டுக்க முடியுமா? முடியாது.
இல்லையா? அப்போ அது பொய்ன்னு தானே அர்த்தம். வெள்ளியாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு. ஆனா அது வெள்ளின்னு கொண்டு போய் கடையில கொடுக்க முடியாது நம்மளால. அதே மாதிரி கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால அந்த பாம்பை கொண்டு போய் கடிக்க முடியுமா? பாம்பை எடுத்து கடிக்க வைக்க முடியுமா யாரையாவது? கையில பாம்பை பிடிச்சி கயிற்றை பிடிச்சி பாம்புன்னு நினைச்சு நிஜமா கடி அப்படின்னு சொன்னா அது கடிக்குமா? கடிக்காது. அப்போ விஷய விவகார பாதாத்து பிரமஹா தது உபபாதயாமஹா. சுவாமி, விஷய விவகாராத்து பாதாத்து பிரமஹான்னு அங்க ஏன் தோணணும்? சுத்திய பார்த்து இதம் ரஜதம் ஏன் தோன்றது? கயித்தை பார்த்து இது பாம்புன்னு எப்படி தோன்றது? தோணக்கூடாது. தோன்றினால் அது உபயோகப்படணும். சுத்திய பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு தோணிச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? அதை எடுத்துன்னு போய் கடையில கொடுத்து நான் காசாகணும், இல்ல ஜுவல்லா பண்ணி நான் போட்டுக்கணும். அப்படி இருந்தாதான் அது சத்தியத்துவம். தெரியவே கூடாது சுவாமி அங்க அப்படின்னா தது உபபாதையாமஹா. ஏன்? பஞ்சீகரண பிரக்கிரியா பிருத்திவியாதிஷு சர்வத்திர சர்வபூதானாம் வித்தியமானத்வாத். பஞ்சீகரண பிரக்கிரியா, பஞ்சீகரண பிரக்கிரியினால பிருத்திவியாதிஷு பிருத்திவியாதிகள்ல சர்வத்திர சர்வபூதானாம் வித்தியமானத்வாத். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி 5 பூதங்கள். ஆகாசத்துல ஆகாசம் 50% இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடியதான 50%ல 12 12 12 12 4 பூதங்களும் இருக்கும். அதே மாதிரி வாயுல வாயு 50% இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடியதான 50 4 பூதங்களும் இருக்கும். தேஜஸ் அப்படியே தான், ஜலம் அப்படியே தான், பிருத்திவி அப்படியே தான். அப்போ பஞ்சீகரண பிரக்கிரியா அப்படின்னா எல்லா பூதங்கள்லயும் எல்லாமே இருக்கும்னு அர்த்தம். எல்லா பூதங்கள்லயும் எல்லாம் இருக்கும். அதுதான் பஞ்சீகரண பிரக்கிரியா. பஞ்சீகரண பிரக்கிரியா பஞ்சீகரண பிரக்கிரியா பிருத்திவியாதிஷு சர்வத்திர சர்வபூதானாம் வித்தியமானத்வாத். அத ஏவ சுக்திகாதௌ ரஜதாம்சஸ்ய வித்தியமானத்வாத் ஞான விஷயஸ்ய சத்தியத்துவம். அத ஏவ ஆகையினால எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கும் இல்லையோ. சுக்தின்றது பிருத்திவி பதார்த்தம். பிருத்திவியில தேஜஸ் இருக்கா ஒரு 12%. அந்த தேஜஸினுடைய பாஸ்வர சுக்லத்துவ ரூபம் சூரியன் பட்டதுனால பளபளக்க கூடியதான ஒரு தன்மை அது சுக்தியில வெளிப்படுறது. பாஸ்வர சுக்லத்துவ ரூபம் வெளிப்படுறது. உடனே சூரியனுடைய கிரணத்தினால அது வெள்ளியாக தெரிகிறது. தத்திர ரஜதாம்சஸ்ய அதையவ சுக்திகாதௌ ரஜதாம்சஸ்ய வித்தியமானத்வாத் தஜ்ஞான விஷயஸ்ய சத்தியத்துவம். கண்ணுக்கு தெரிகிறபடினால் அது சத்தியம்னு சொல்றோம். தத்திர ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத்து, அந்த ரஜதம் என்பது சொல்பமாக இருக்கிறபடியினால அதுக்கு யோக்கியதை இல்லை. அங்க தெரிகிற வெள்ளியை கொண்டு போய் கடையில கொடுத்து நகையா பண்ணி போட்டுக்க முடியாது. தத்திர ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத்து தத்திர ந வியவஹாரா இதம் ரஜதம் இதம் ரஜதம் ஆபணம் கிருண்ணாமி அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. நான் கடைக்கு எடுத்து செல்கிறேன் இந்த ரஜதத்தை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால தஜ்ஞானம் பிரமஹா, கடைக்கு எடுத்து கொண்டு செல்ல முடியாது அப்படின்றதுனால அது பிரமம். சுக்தியம் ச பூயஸ்துவாத்து பூயஸ்துவ ஜானாத்து தத் பிரம நிவர்த்தி. அங்க சுக்தி தான் நிறைய இருக்கு. கையில எடுத்து பார்த்தா வெள்ளியா தெரியல, சுக்தியா தான் தெரியறது, கிழிஞ்சலா தான் தெரியறது. அது உடனே சுக்தி நிறைய இருக்கிறபடினால இயம் சுக்தி ரேவ அப்படின்னு ரஜதம் அப்படின்ற ஞானம் போயிடுறது. சொப்னாதி ஞானம் து சத்தியமேவ. இத புதன்கிழமை பார்க்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு இந்த பிரத்யக்ஷம் முடிஞ்சுடும். கண்டிப்பா முடிச்சுடுறோம். புதன்கிழமை அன்னைக்கு முடிச்சுடுறோம் இந்த பிரத்யக்ஷத்தை.
ராத்திரி 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டு முடிச்சுடுறோம். புதன்கிழமை ராத்திரி 8 மணிக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. புதன்கிழமை ராத்திரி 8 மணிக்கு. தன்யவாதங்கள். ధన్యాస్మి స్వామి, ధన్యాస్మి స్వామి. ధన్యస్మి స్వామి.